கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் திரும்பவும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் P5, அதாவது முழுமை என்பது. நம்ம லைஃப்பில் பெர்ஃபெக்டாக ஒரு 5 விஷயங்களை கடைப்பிடிச்சோன்னா போதும், கட்டாயம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளே நம்ம போக முடியும். அந்த 5 விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 5 விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரேயர். ப்ரேயருங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இந்த P5ல ப்ரேயர் நம்ம நம்ம வேத வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு நஷ்டம் இல்லை ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாகவே இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா, எப்பயுமே ஏசப்பா கிட்ட ஒரு ஸ்தோத்திரத்தோடு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லது நடந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், உடனே என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஏசப்பா கிட்ட எப்பயுமே நல்லது நடந்தாலும் சரி, இல்லை துக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தங்களை தேடுவோம் இல்லையா, நம்ம அழுகுறோம், நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும், எனக்கு இவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்கும், என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ஃப்ரெண்டாக நம்ம கவலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதை ப்ரேயரில் வச்சிடணும். நம்ம அதை எடுத்துக்க கூடாது. மொதல் விஷயம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, பிளான் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம பைபிளில் பார்த்தோன்னா, அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே அப்படின்னு சொல்லி ரோமர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவரோட சித்தம் எது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிஞ்சிக்கணும். நம்ம ப்ரேயர் லைஃப்பில் எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணாதான் ரெண்டாவது காரியம் நம்ம அதை பிளான் பண்ண முடியும். ஏசப்பாவோட சித்தம் என்ன, நம்ம ஆண்டவரோட சித்தத்துக்கு நேராக தான் நம்ம போகிறோமா, இல்லை நன்மை என்ன, நல்ல பாதையில் தான் போகிறோமா, இல்லை தீமையான வழியை நம்ம சூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணணும். ரெண்டாவது நம்ம வசனத்தில் அதை தான் பார்க்குறோம். நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கணும். இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். இது நல்லது தானா அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணணும். மூணாவதாக ஒரு காரியம், நம்ம ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பிளான் பண்ணி அது நல்லது தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த விஷயத்துக்காக ஆயத்தமாகணும். நம்ம எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தை பார்த்துருவோம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்கே போகிறோம், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எப்பயும் ஆயத்தம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு போருக்கு போகிறாங்க. நம்ம பைபிள்லேயே நிறைய காரியங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம ராஜாக்கள் காலத்தில் நிறைய போர்க்களத்துக்கு போவாங்க. ஸோ போர்க்களம் போகும்போது மார்க்கவசம், அதுக்குரிய உடைகளை என்ன பண்ணுவாங்க, ஆயத்தமாகி அதை தரிச்சு போவாங்க. மார்க்கவசம், தலைச்சீரா, இந்த மாதிரி ஆயத்த உடைகளோட தான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, போர்க்களத்துக்கு போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது எப்பயுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ப்ரீ பிளானாக இருக்கணும். கடைசி நேரத்தில் ஐயோ இது நம்ம ஒரு பேக் பண்ணுறோன்னு வைங்களேன், இது நம்ம எடுத்து வைக்கல, இது நம்ம செய்யலை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகி மறந்து போய் ஆயத்தமே இல்லாமல் நம்ம போனோம்னா கட்டாயம் டென்ஷன் ஆகும். அந்த விஷயத்த நம்ம அதை ஃபுல்ஃபில்லாக செய்யவே முடியாது. ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் ஆயத்தமாகவே இருக்கணும். முன்னாடியே அந்த விஷயங்களை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக ப்ரொசீட். நம்ம நல்ல காரியங்களை நம்ம செய்யும்போது
அதை வந்து என்ன பண்ணணுமா, பின்தொடரணுமா. ஒருவன் நம்ம வேத வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் சொல்லி யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஏசப்பாவை எப்பயுமே பின்தொடர்கிறவர்களா இருக்கணுமா. நம்மளோட பின்தொடர யாரை குறிச்சதா இருக்கணும், எப்பயுமே ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி பல வழிமுறைகள் நடைமுறைகள், அவர் இந்த உலகத்துல பிறந்து வாழும்போது அவர் வந்து என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை நடைமுறையை தான் நம்ம பைபிளில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஸோ நம்ம வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பாவை நம்ம பின்தொடரணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நடைமுறைகளை அவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோன்னா என்ன பண்ணணும், அவரை பின்தொடர்ந்து போகணும். இவர் போகிற பாதை நமக்கு கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா கட்டாயம் அது அந்த பாதை வந்து நல்ல பாதையாகவே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் தான் முடியும். ஸோ நம்ம நம்ம வந்து கர்த்தரை எப்பயுமே என்ன பண்ணணும், பின்தொடரர்களாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக இந்த 4 காரியத்தை நம்ம லைஃப்பில் செஞ்சோன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும். ரெண்டாவதாக வந்து பிளான் பண்ணணும், என்னென்ன காரியங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து தேவ சித்தப்படி தான் நம்ம அதை செய்கிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணணும். மூணாவது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது ஆயத்தப்படணும், நம்மளும் ஆயத்தமாகணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு அடுத்ததாக ப்ரொசீட், பின்தொடரணும். இந்த 4 விஷயத்தை நம்ம செய்யும்போது கடைசியாக நமக்கு கிடைக்க போகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ப்ரெசண்ட். நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்கும். நம்ம பைபிள் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நம்ம இந்த 4 விஷயங்களே செய்யும்போது 5வதா ஒரு காரியம், நமக்கு கட்டாயம் ஒரு கிஃப்ட் கிடைக்கும், நித்திய ஜீவன். நமக்கு வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டே வந்தோம்னா 5வதா நமக்கு கட்டாயம் ஒரு அன்பளிப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த 5 விஷயங்களையும், இந்த P5 அப்படிங்கிறத, இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னு வைங்களேன், கட்டாயம் ஃபைனலாக எல்லாருக்குமே கிஃப்ட் கிடைக்கிறது ஒரு நிச்சயம். ஸோ எல்லாரும் கிஃப்டை வாங்க ஆயத்தமாக இருக்கீங்களா?